யாரும் திருப்திகரமா உத்தியோகத்துக்கு போறேன்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் நான் திருப்திகரமா போறேன், என் உத்தியோகத்தை உயிரா வச்சுருக்கேன்னு யாராவது சொல்லுங்க. அதிருப்தியோடு தான் உத்தியோகம், அதிருப்தியோடு தான் சமையல் சாப்பாடு, அதிருப்தியோடு தான் லைஃப். அப்படி இல்லை. காரணம் என்னன்னா, நாம் பலனை கருதுறதுனால இந்த பலன் நம்ம நினைச்சபடி கிடைக்கலே அப்படிங்கும்பொழுது வீண் உழைப்புன்னு தோணி போயிடுறது. ஆனால் மகாபுருஷால் என்ன சொல்றா, நீ பலனை கருதாதே, கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனை. நீ பலனை கருதுங்கிறது சுயநலன் தானே. நீ செய்கிற தர்மத்தினாலே சமூகத்துக்கு நலன் அப்படின்னு நினைச்சுட்டு போயிடு. அப்போ உன் டியூட்டியில ஒரு சத்த வரும். செய்கிற தர்மத்தை பத்தி உயர்ந்ததா தாழ்ந்ததா அப்படிங்கிற பேதமே இல்லை, எப்படி செய்யப்படுறது அப்படிங்கிறதுதான் முக்கியம். அப்ப வீணுக்கு உழைக்கணுமா அப்படின்னு பதில் கேட்கக்கூடாது. அப்படின்னு செய்தியானால் தானே லாபம் உன்னை தேடி வரத்தான் வரும். நிச்சயம் உன்னை க்ஷேமமா தான் வைக்கும்.